இப்போ என்னன்னாக்கா, இப்போது வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து அவ்வளோவா ப்ரோட்டீன் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, அதுக்கு யூ ஹேவ் 2 ஆம்லெட் சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி தேர் இஸ் ஈவன் ஃப்ரம் மை ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், யங்ஸ்டர்ஸ், தேர் ஆல். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் டாக்டர்? சார், நல்ல கேள்வி. பட் ஹிமாலயாஸில் வசிக்கிற த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன் எர்த் ஆர் த சாதுஸ் ஹூ லிவ் இன் ஹிமாலயாஸ். யாருமே நான்வெஜ் சாப்பிட்றதில்ல சார், யாருமே முட்டை சாப்பிட்றதில்ல சார். பழம், கீரை, காற்று, யோகா இதெல்லாம் தான் பண்ணுறோம். பட் ப்ரோட்டீனோட உணவுலேயும் நிறைய, நம்ம வெஜிடேரியன் உணவுலேயும் ஆல் த கிரெயின்ஸ் வந்து கிரீன்ஸ் அண்ட் கிரெயின்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது சார். அந்த ப்ரோட்டீன் நமக்கு போதும் சார். அது தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எனி அதர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? ஐயா, வாக்கிங் பற்றி சொன்னீங்க. வாக்கிங்க்கும் சைக்கிளிங்க்கும் என்ன வேறுபாடு? எது பெஸ்ட்டு எக்ஸசைஸாக இருக்குங்க சார்? ஏஜை பொறுத்தது. பிகாஸ் வாக்கிங் வந்து எந்த வயசுலேயும் ப்ராப்ளம் இல்லை சார். ஏன்னா விழுந்தாலும் அடி கம்மியாக தான் படும். சைக்கிளில் போகிறதுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து வயசு ஆக ஆக பேலன்ஸ் கம்மியாயிடுது. ஸோ இந்த உள்ள மிடில் இயரில் ஒரு பேலன்ஸ் இருக்குது. அண்ட் அந்த சுற்றி இருக்கிற வர சத்தம், ஹார்ன் சத்தம், அதெல்லாம் கேட்குற மாதிரி. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, சைக்கிளிங் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு சைக்கிளிங் ஓகே. வயசு ஆக ஆக பேலன்சிங் வந்து கம்மியாகிறனாலையும் ப்ளஸ் விழுந்தா அடிப்படக்கூடிய தன்மை அதிகமாகிறனாலையும் ஒரு 65-70க்கு மேலே ஐ திங்க் வாக்கிங் இஸ் பெட்டர் தென் சைக்கிளிங் எனி டே சார். தேங்க்யூ சார். என்னுடைய மணியை ஸ்கூலில் தோழி அவங்க, ஸ்கூலில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். உமா அவங்க ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க, நிறைய பட்டிமன்றத்துலேயும் அவங்க பேசியிருக்காங்க. உமா, வெரி ஹாப்பி டு see you. அன்னைக்கு ஸ்கூலில் பார்த்து இப்போ ஸ்டேஜில் பார்க்குற போது நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. எவ்வளவு அழகாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் வந்து இவ்வளவு மென்மையாக பேசினா நீங்கள் மருந்தே தர வேண்டியதில்லை, உங்கள் பேச்சே போதும் எங்களை சரிப்படுத்திடும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க. உங்களோட நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நான் உணர்கிறேன். இந்த தருணத்தில் அத்தனை முக்கியமான விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னோட உடல் நோய் குறித்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஞாபக மறதி வந்து ரொம்ப அதிகமாகுது. ஹஸ்பண்ட் மட்டும் ஞாபகம் இருக்காரு, வேலை செய்கிறக்கு அவருக்கு வேணும் இல்லை, அதனால் அவர் மட்டும் ஞாபகம் இருக்காரு. மற்றது எல்லாமே மறந்து போயிடுது, எங்கே எதை வச்சோம் என்ன அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 50க்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு போன ஜென்மத்து ஞாபகம் கூட வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அப்பப்போ நடக்கிறது கூட மறக்குது. எதனால் அப்படி நடக்குது? அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது நீங்கள் ஹஸ்பண்டை மறக்காமல் இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, வேலை வாங்கணும்ல அவர்கிட்ட அப்படின்னீங்க. ஸோ இது அதை விட இந்தியா இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. ஏன்னா முதல்ல வந்து விமன் மட்டும்தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம மாறிட்டோம், இப்போ ரொம்ப மாறிட்டோம். ஐ லைக் போத் த கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ வெரி மச். பட் இதோட ரீசன் வந்து நான் சொன்னது தான். நியூரான்ஸ் வந்து 10,000 அணுக்கள் 40 வயசுக்கு அப்புறம் டெய்லி 10,000 அணுக்கள் கம்மியாயிடுது. மெமரி வந்து அது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு 2 இருக்குது. லாங் டேர்ம் மெமரிக்கு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அது. ஸோ லாங் டேர்ம் மெமரி வந்து சீக்கிரமே போகாது. அது வந்து வயசானாலும், ரொம்ப வயசானாலும் அது மட்டும் இருக்கும். ஸோ அதனால் சில பேர் 90 வயசில் இருக்கவங்களுக்கு 10 வயசு நடந்தது, 20 வயசு நடந்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போது இந்த 1 மணி நேரத்தில் முன்னாடி நடந்தது, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, இந்த ஸ்பெக்ஸை வச்சுட்டு எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப காமன். சாவியை எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடுறது, இது ரொம்ப காமன். இது ஷார்ட் டேர்ம் மெமரி. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து வயசாக ரொம்ப கம்மியாயிடுது. பட் லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிறது இருக்குது. இதுதான் காரணம். இது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது நல்லது தான். அவர்கிட்ட கேட்டால் ஏன் நீ வேலை செய்யலைன்னு கேட்டாலும் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிடலாம்.
எனக்கு இந்த வியாதி இருக்குது மறந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் டிஃபன் பண்ணலன்னா, ஓ நான் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ பட் இது வந்து டிசீஸ் கிடையாது. இட்ஸ் அ நார்மல் திங். பட் இதை எப்படி ஹவு டு ஓவர் கம் அப்படின்னா, இப்போது சப்போஸ் அந்த சாவியை வைக்கும்போது எங்கே வைக்கிறீங்க, அதை 3 தடவை 4 தடவை திருப்பியும் அது வந்து உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகணும். டிவி பக்கத்தில் சாவி வச்சுருக்கேன், டிவி பக்கத்தில் ஸோ ஒரு தடவை அது வைக்கும்போது மனசில் அது இல்லைன்னா அது மறந்து போயிடும். ஸோ 3 to 4 times அது திருப்பி ஸ்பெக்ஸை கழட்டி வைக்கும்போது நான் இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருக்கேன், 3 தடவை அதை நீங்கள் யூ ஹேவ் டு டெல். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியும் வில் பி ரீடைன்ட். ஸோ தட்ஸ் அ ஈஸி வே டு ரிமெம்பர். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் சார். 2 கொஸ்டின் இருக்குது. ஒன் இஸ் ஹவு டு கோப் அப் வித் ஒரு ஹெவி ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும்போது ஹவு டு பேலன்ஸ் இட் ஆர் ஹவு டு கண்ட்ரோல் இட் ஒன்று. 2வது, யூடியூப்பில் நிறைய யோகா பற்றி இப்போ நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. சிம்பிள் யோகாஸ் சொல்கிறாங்க. கேன் வி ஃபாலோ தட்? யா. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைனே பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹேபிட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ அனஸ்தீசியாவுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, ட்ரிங்க்ஸ் நிறையா அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம குசுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சார் இதுதான் சான்ஸ், அவர்கிட்ட சொல்லுங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க, பயமுறுத்திடுங்க அவரை, நான் சொன்னால் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட நேராக போய், சார் உங்களுக்கு என்ன டாக்டர் தெரியும், நான் டிரைவராக இருக்கேன், காலையில் நைட்டுன்னு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா, அதனால தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது வேலை, அதனால் வீட்டுக்கு வந்தால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்பேன், நேற்று நைட் ஃபுல்லாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நானும் குடிச்சிட்டு காலையில் வீட்டில் படுக்க முடியுமா, எனக்கும் ஸ்ட்ரெஸ் தானே அது. பட் மோர் இம்பார்ட்டண்ட்லி கரண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, the most capable person has the least stress. இப்போ டாக்டராக இருந்தான்னா அந்த பெஸ்ட் டாக்டராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப மீடியாக்கராக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. செய்யக்கூடிய தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி 10 வருஷம் ஆனாலும் வேலை தரவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. ஸோ த பெஸ்ட் ஆன்சர் டு டிக்ரீஸ் த ஸ்ட்ரெஸ் இஸ் டு பிகம் an excellent professional. எந்த வேலை செஞ்சாலும் டக்குன்னு 1 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் செய்கிறத 1 நிமிஷம் செஞ்சால் ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ நம்ம வந்து கெப்பாசிட்டி பில்டிங்னு பேர் அதுக்கு. எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் தலை சிறந்து விளங்கணுங்கிறத வந்து முதலிருந்தே கொண்டு வந்துட்டு அந்த கெப்பாசிட்டி பில்டிங் கொண்டு வந்துட்டோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வராது. செகண்ட், அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரே அப்ரிசியேஷன் தான். உங்கள் சீனியர் கூப்பிட்டு உங்களை எக்ஸலண்ட், திஸ் இஸ் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, இது சொல்ல அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடமே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வராமல் இருக்கணும்னா the best thing is to be the best in your profession. So there is no stress. And I think I think the winning any profession you do is on capacity building. And 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று நாலேஜ், அடுத்தது ஸ்கில், அடுத்தது விஸ்டம். இந்த 3 தான் எந்த ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸுக்கும் முக்கியமானது. செய்யும் தொழிலை பற்றி நாலேஜ், செகண்டு ஸ்கில், 3வது வந்து எப்போ இந்த 2ஐயும் யூஸ் பண்ணணுங்கிறக்கூடிய விஸ்டம். இந்த 3 இருந்துருச்சுன்னா எந்த ப்ரொஃபஷனாலும் வில் பி எக்ஸலண்ட். அண்ட் வென் யூ பிகம் எக்ஸலண்ட் தெர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஆன்சர் ஆன் த ஸ்ட்ரெஸ் பார்ட் ஆஃப் இட். செகண்ட் வந்து த சிம்பிள் யோகா நீங்கள் கேட்டது. ஸோ சிம்பிள் யோகா கேன் பி ஃபாலோட். அதில் வந்து தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங். அது வந்து இட்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங் தான். ஸோ எனி யோகா கேன் பி ஃபாலோட். ஹரே கிருஷ்ணா. பிரபு, பக்கத்தில் இஸ்கான் இருக்குங்க. அதனால் உங்களை நான் கிருஷ்ணாவை வச்சுட்டு நான் அர்ஜுனனை மாறிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அர்ஜுனன் சொல்கிறதாக கணக்கு இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது மக்களுக்காக, இந்த அர்ஜுனன் கேட்குறது மக்களுக்காக, அப்படி வச்சுக்கலாங்க. நான் அங்கேருந்து இங்கே உள்ளுக்குள்ளே வரும்போது பிளைண்டாக தான் வந்தேனுங்க. வரும்போது உங்களோட ஸ்பீச்செல்லாம் கேட்டு வரும்போது
சிகரெட் ஸ்மோக் பண்ணால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ட்ரிங்க்ஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதில் சிகரெட்டை நிறுத்தின இத்தனாவது நிமிஷத்துலேருந்தே உங்கள் உடம்புல இந்த மாதிரியெல்லாம் புதுசாக விஷயங்களெல்லாம் வருதுன்னு சொல்லி சினிமா போகும்போது முன்னாடி அந்த ரிவ்யூ போடும்போது அதெல்லாம் போடுறாங்க. என்னோடய கேள்வி, நான் ஒரு ட்ரிங்கர்னு வச்சுங்களேன். இப்போ நான் இப்போ வந்து உங்களோட பேச்சை கேட்டுட்டு, சரி நாம் இவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்கிறதுல ஒரு டாக்டருங்கிற முறையில் சொல்லும்போது சும்மா சொல்ல மாட்டார், நிறைய புள்ளி வச்சு தான் சொல்லுவாருங்க வயசில். சரி, இன்னையிலிருந்து நாம் இதை ஒரு பொறுப்பெடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா 100% அப்படியே ட்ராப் பண்ண. ஏன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க, தடாரும் நிறுத்திடாத தம்பி, அவங்க சொன்னவங்களை நம்பாதீங்க. இல்லை அதாங்க அவன் இல்லை, இப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவர் அப்படித்தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நான் ஒரு ட்ரங்கராக இருக்கிற பட்சத்தில் நான் சடனாக நிறுத்துறது தப்பு இல்லையா? இல்லை அதில் ஏதாச்சும் சம் வேரியேஷன் இருக்குதா? ஒன்றுமே வேரியேஷன் கிடையாது. ஓகே, ஸ்ட்ராங்காக மனசில் இன்னிலிருந்து நான் தொடமாட்டேன்னு முடிவு பண்ணிவிட்டு, இந்த நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் கேட்கவே கேட்காதீங்க. நான் சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. யார் சொன்னதையும் வச்சுட்டு அது ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துகிட்டு நீங்கள் குடிக்க வேண்டாம். அப்புறம் அதனால உங்களுக்கு கிருஷ்ணான்னு சொன்னேன் நான். இல்லை ஹரே கிருஷ்ணா. இல்லை 100%. ஏன்னா நமக்கு வந்து எந்த தப்பு பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும். ஸோ ஒரு எக்ஸ்கியூஸ்னால தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லி நம்மளையே திருப்திப்படுத்திக்கிறோம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்களை பார்த்தா நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம் பிரபு. அப்படியே நீங்கள் எடுக்கவங்களா இருந்தாலும் இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாது. யூ கேன் வின் ஓவர் யுவர் மைண்ட் and don't go to the friends who want you to drink. Thank you, brother. Thank you, brother. Very good evening, sir. Good evening. My name is Sivakumar, age 60. சார் உங்களை பார்த்தா அப்படி தெரியல சார். வயசு ஏன் சார் சொன்னீங்க? யங்காக தான் இருக்கீங்க சார். ஏஜ் சொல்லணும், மத சொல்லலான்ட்டு. டைப் 1 டயாபெட்டிஸ் சார். ஓகே. இப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ரிட்டையர் ஆகுது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பொண்ணு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஜவு கட் ஆகிடுச்சு. நான் கங்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். டாக்டர் சீனியர் டாக்டர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், பேரை மறந்துட்டேன். ஒலிம்பிக் போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். நல்லா இருக்குது. டெய்லி காலையில் 1/2 மணி நேரம் சாயங்காலம் 1/2 மணி நேரம் நடக்குனாரு. 6 மந்த்ஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காரு. ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இப்படி தாங்கி தான் நடக்க முடியும். இன்னும் மணல் மூட்டை எக்ஸ்ட்ரா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரிஸ்காக நடக்க முடியல எல்லாத்தையும் போல். காலையில் 1 ஹவர் சாயங்காலம் 1 ஹவர் நடக்கிறேன். டைப் 1 டயாபெட்டிஸ், 2 வேளை இன்சுலின் எடுத்துக்கிறேன். இனி நான் ஹெல்த் வைஸாக இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? இல்லை, ஸோ டைப் 1 நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் வாக்கிங் போகிறீங்க டெய்லி? காலையில் 1 ஹவர், சாயங்காலம் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் போகணுங்க. சில நேரத்தில் முடியறதில்ல. டே 1 ஹவர் போகிறேன். 1 ஹவர். ஸோ ஆக்சுவலாக இப்போ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸில் ஐ திங்க் டெஃபினட்டாக பண்ண வேண்டியது வாக்கிங். செகண்ட் ஒன் வந்து இந்த நான் சொன்ன கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு, சுத்தமாக நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதை ஜாஸ்தி, ஃப்ரக்டோஸ் அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப இறைவன் ஏன் தான் இப்படி படைச்சாருன்னே தெரியல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஃபுட்டு தான் சுகர் ஜாஸ்தி பண்ணுது. மாம்பழத்தை சாப்பிட வேண்டாம், பலாப்பழம் சாப்பிட வேண்டாம், வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம். பட் அது ஏன் கடவுள் அதை ரொம்ப டேஸ்டியாக படைச்சாருன்னே தெரியல. ஸோ எது சாப்பிட்ணுன்னா ஆரஞ்சு சாப்பிட்லாம், சாத்துக்குடி சாப்பிட்லாம். அதில் வந்து இருக்கிற சுகர் வந்து அதிகப்படுத்தாது. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து டயபெட்டிஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை, பட் மற்றது ப்ராப்ளம். அது மாதிரி நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்துக்கணும், வாக்கிங் போகணும். இது 2 மட்டும் போதும் சார். அண்ட் ஆல்சோ டயபெட்டிஸ்லேயும் சரி, ஹைப்பர் டென்ஷன்லேயும் சரி, இதுலேயும் தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த 7 ஹவர்ஸ் தூக்கம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு மீதி 2ம் பண்ணுங்கள். ஐ திங்க் யூ வில் ஹேவ் அ ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பாடி. அந்த லிகமெண்ட் இது வந்து போக போக 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு சார் ஆப்ரேட் பண்ணி? 6 மந்த்ஸ் ஆச்சு. 6 மந்த்ஸ் ஆச்சு. அது போக போக அது அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் ஜாஸ்தி ஆகிடும் சார். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. எதுக்காக சொல்கிறேன்னா, டியூட்டிக்கு போகும்போது ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்தோடனே படுத்தோடனே தூக்கம் வந்துடும். இப்போ 3 மாதத்துலேயே தூக்கமே வரமாட்டேங்குது. லேட் நைட் தான் தூக்கம் வருது. கண்ட்ரோலாக இருக்கேன் சுகர் இத்தனைக்கும். நைட் படுத்தோன்னே காலையில் தான் எஞ்சி யூரின் போகிறேன். இன்பிட்வீன் போகிறதில்ல, கண்ட்ரோலாக இருக்குது. வெறும் வயதில் காலையில் 100 குளுக்கோமீட்டர் வச்சுருக்கேன். காலையில் பிலோ 100 வச்சுக்கிறேன். ஓகே. ஆனாலும் கூட தூக்கம் பழைய மாதிரி நல்ல டீப் ஸ்லீப் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன ரீசன் நினைக்கிறீங்க அதுக்கு? இப்போ 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? உடல் உழைப்பு குறைஞ்சதுனால தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் நான். உடல் உழைப்பு? 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒன்றும் வேலையில் டிவி பார்க்குறேன், பேப்பர் படிக்கிறேன், புக்கு படிக்கிறேன்.
அந்த மாதிரி இல்லை. புக் எஜுகேஷன் வந்து நிறைய புக்கு தான் படிக்கிறேன். பட் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேருந்து உடம்புல வேறு வராதனால ஸோ தூக்கம் அப்போ ரொம்ப நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக பண்ணுறேன், தூக்கம் வரலன்னு. ஸோ ஐ திங்க் ரொம்ப சிம்பிள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக தூங்கிடலாம். நிஜமாக சொல்கிறேன். நீங்களே ஆன்சரும் சொல்லிட்டீங்க. அதனால் யூ ஹவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டிக்ரீஸ் யுவர் செடன்ட்ரி லைஃப், அப்புறம் நல்லா தூக்கம் வந்துடும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சார் பேசும்போது சர்க்கரை அளவு வந்து 100லேருந்து 120க்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க சார். அது வந்து ரேண்டம் சுகரா சார் இல்லை? இல்லை, ஃபாஸ்டிங் வந்து டெஃபினட்டாக 100க்கு கீழே. ஸோ ரேண்டம் வந்து ஒரு 120 to 140க்கு கீழே. நான் 120ன்னு சொன்னது வந்து இட்ஸ் அன் எக்ஸலண்ட் கண்ட்ரோல். போஸ்ட் பிராண்டியல் வந்து ஒரு 160 மட்டும், சம்டைம்ஸ் 180 மட்டும் கூட போகலாம் சார். பட் அந்த HbA1cன்னு சொன்னது 6.5க்கு கீழே வச்சுட்டா சுகர் இருந்தாலும் ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகாது. பிளட் சப்ளை எல்லா ஆர்கனுக்கும் சீராக பிளட் சப்ளை போயிட்டுருக்கோம் சார். ஓகே சார். அது டயபெட்டிக் இல்லை சார். நான் இருந்தாலும் ரேண்டம் சுகர் எப்போயாவது எடுக்கும்போது 140 இருக்கு. 140 இல்லை, ரேண்டம் 140 ஓகே சார். பட் அந்த HbA1cயும் ஒரு தடவை பண்ணி பார்த்துடுறேன் சார். ஸோ அப்புறம் ரெகுலர் வாக்கு சார். நான் மார்னிங் வந்து ஒரு 40 minutes, அப்புறம் ஈவினிங்கு ஒரு 1/2 hour 40 minutes, டிபெண்ட்ஸ் டைம் கிடைக்கிறத பற்றி பண்ணுவேன். அப்போ அது பண்ணும்போது ஒரு ரெசிடுவல் நீ பெயின் வருது. பட் அது முடித்தோடனே ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் சரியாயிருது. அதோடு தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை சார்? இல்லை, ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற பெயின் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். ஓகே சார். ஸோ கொஞ்சம் அந்த டீஜெனரேஷன் ஏஜ் போக போக அந்த முட்டியில் அந்த எலும்பு தேய்மானம் இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பேர் அது. ஸோ பட் அது இருக்கிறனால நீங்கள் வலி வருதுங்கிறனால நிறுத்திடாதீங்க. ஆக்டிவிட்டி செய்ய செய்ய மசில் ஸ்ட்ராங் ஆகிடும். உள்ள ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் மசில் வந்து ஸ்ட்ராங்காக ஜாயிண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போக வேண்டிய நெசசிட்டி கம்மியாயிடும். நல்லது. ஸோ ஆக்டிவிட்டி நீங்கள் நிறுத்தாதீங்க சார். நல்லது சார். அப்புறம் சார் கட் ஹெல்த் பற்றி சொன்னீங்க சார். சம்படி டோல் என்னென்னா, இது மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டு முடிஞ்சால் வஜ்ராசனத்தில் உட்காருங்க, அப்புறம் ஸ்லைட் வாக்கிங் இஃப் பாசிபிள்னா அப்படியே நடங்கிறாங்க. அது மாதிரி பண்ணலாமா சார்? நைட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தூரம் அப்படி இல்லை, அப்சல்யூட்லி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். டெஃபினட்டாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்லோ வாக் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது சார் உங்களோட ஸ்பீச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார். நைட் பெட் டைம் வந்து என்ன பெஸ்ட்டு டைம்? டின்னருக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து நம்ம தூங்குறது? ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க 2 hours சொல்கிறாங்க. வாட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் டின்னர் அண்ட் ஸ்லீப்? சார் ஆக்சுவலி ஆஸ் பர் தி நம்மளுடைய பழைய வேதாப்படி ப்ளஸ் ஜெயினிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறது வந்து தான் பெஸ்ட்டு. அதுதான் பெஸ்ட்டு அது. பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி, இது வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்னு இருக்குது சார். இப்போ சாப்பிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டமக்கில் போய் இருக்குது, அப்புறம் குடலுக்குள்ளே போயிடுது. அது வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம். ஸோ ஐடியலி இப்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இப்போ 9 o'clock தூங்குறவங்க 7 o'clock டின்னர் எடுத்துக்கலாம். ஒரு 2 hours கேப். ஸோ ஃபுல்லாக எல்லாம் உள்ளே போயிடும். ஸோ 8ன்னா 10 o'clock தூக்கத்துக்கு போயிடலாம். ஸோ தட் வில் பி ஐடியல் சார். தேங்க்யூ டாக்டர். வேறு கேள்வி இருக்குங்களா? குட் ஈவினிங் சார். சார் லாங் டைமு இன்சுலின் எடுத்து ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை சார். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. 100% ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் குட் ஈவினிங் சார். யா, குட் ஈவினிங் சார். சார் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களையும் அடல்ட்டையும் விளையாடுறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்தை கொஞ்சம். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பித்ததே அதில் தான் ஆரம்பித்தேன். ஓகே சார், தேங்க்யூ. விளையாட வைக்கணும்னு ஆரம்பித்தேன். உங்களை யாராவது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இல்லை சார், நான் சொசைட்டியில் பார்க்குறத வச்சு 100% அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொன்னேன் நான். ஓகே சார், நான் கொஞ்சம் லேட்டாக தான். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லேட்டர் லைஃப் நல்லா வாழணும்னா யங்கர் ஏஜ் குரூப்பில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக சார். இல்லை, ஸ்க்ரீன் டைம் கூட அதிகப்படுத்தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கட் பண்ணிடுறாங்க. அது பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதே பாயிண்ட் தான் திருப்பி நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணோம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கங்க. வயது 78. நான் ஒரு ஓய்வூதியன். அரசு பணியிலிருந்து விடைபெற்றேன். அதனால் எனக்கு கடந்த 20 ஆண்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் இல்லை. காலையில் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி போகிறோம், அவ்வளோதான். போயிட்டு வந்து
வழக்கம் போல் நான் பிறப்பால் வளர்ப்பால் சைவம், இட்லி, அரிசி, சோறு, இரவு இட்லி, அந்த நேரத்துக்கு சாப்பிட்ருவேன். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ப்ராப்ளம், வாக்கிங் போயிட்டு வந்து காலை உணவு அருந்திய உடனேயே சாப்பிட தூக்கம் வந்துடுது. 3 பத்திரிகை வாங்குறேன், எதையுமே படிக்க முடியல. அது ஏதாவது வளர்ச்சி மாற்றம், ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்குங்க? இல்லை சார், இது வந்து சாப்பிட்டதும் தூக்கம் வர்ற ரீசன் என்னென்னா, இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ஒரு 5 லிட்டர் பிளட்டு வெளியில் வருதுன்னா, சாதாரணமாக அதனுடைய பிரெயினுக்கு போகிற பிளட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி. பட் சாப்பிட்டு முடித்ததும் என்ன ஆகுதுன்னா, வயிறு நல்லா ஸ்டமக் நல்லா இதாகும்போது இந்த பிரெயினுக்கு போகிற பிளட்டு டைவர்ட் ஆகி ஃபுல்லாக ஸ்டமக்குக்கு போக ஆரம்பிச்சிருது. அதனால தான் தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது ஒரு நார்மல் ஃபினாமினா. இதில் ஒன்றும் டிசீஸோ டிஸார்டரோ கிடையாது. ஸோ இதில் ஒரே ஒரு இது, இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு தெரியல, நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கம்மி பண்ணிடணும். ஒரு 2 இட்லி கம்மி பண்ணிங்கன்னா பிளட் சப்ளை, ஸ்டமக்குக்கு போகிற பிளட் சப்ளை வந்து கம்மி. ஸோ பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை அதிகமாக இருக்கும், தூக்கம் வர்றது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் ஃபீட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறனால. ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டா தான் இந்த ப்ராப்ளம் வரும் சார். இல்லை, வயிறு முட்டை சாப்பிட்றது இல்லை, 3 இட்லி அதோட நிறுத்திக்கொள்கிறேன். சரி, ஓகே. பட் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்க. நடந்தால் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் மறுபடியும் போய் ஆளை தள்ளிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை இது பண்ணுது. பட் ஆனால் நீங்கள் ஒரு விதத்தில் சந்தோஷப்படணும் சார். நிறைய பேர் தூக்கம் வரலன்னு தான் கவலைப்படுறாங்க. நீங்கள் தூக்கம் வருதுங்கிறதுனால தூங்கிடுங்க சார், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். எஸ் மேடம், குட் ஈவினிங் சார். என்னோட ஒரு கேள்வி பொதுவான கேள்வி தான். இப்போ ஜென்சி தலைமுறையினர் எதிர்கொள்கிற உடல் நலன் மற்றும் மனநலன் தொடர்பான பிரச்சனைகள் இதுவும் நாங்கள் முதல்ல பேசினோம் மேடம். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜென்சினால தான் ப்ராப்ளமே. இப்போ எப்போவுமே இதுதான் உற்ற நண்பன். ஸோ செகண்ட் வந்து லேட் நைட்டு, தூக்கம் கம்மி, நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணதே இந்த டாபிக் தான் டச் பண்ணேன் நான். கண்டிப்பாக தப்பு. அவங்க செய்கிற எதுவுமே நம்மளால் இப்போ அதுதான் நான் பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு காஷனாக சொன்னேன். அந்த ஏஜில் நம்ம என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக பண்ணணும். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? அப்போ ஏன்னா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் மாணவர்களோட கல்லூரியில் இது பண்ணும்போது பேசுகிறோம். அவங்கள எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக சஜஷன்ஸ். ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்து திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் இப்போ இந்த கண்ட்ரியில். இதோட ஆன்சர் வந்து லீடர்ஷிப் தான் மேடம். டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த லீடர்ஷிப் தான். ஸோ டீச்சர்ஸ் ஹேவ் த பவர் டு டெல் தெம். இதுக்கு வந்து நீ சீக்கிரம் தூங்கு, நீ ஸ்மோக் பண்ணாத, இப்படியெல்லாம் சொன்னால் ஸோ எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் தான் மேடம். கதைகள்னால தான் மாற்ற முடியும். கதைகள்னால் உண்மை கதைகள்னால தான் மாற்ற முடியும். ஸோ பிறந்த இந்த லைஃப்பை வந்து லெஜெண்ட்ரி லைஃப்பாக மாற்றுறதா இல்லையாங்கிறது காலேஜில் தான் டிசைட் ஆகுது. இங்கே தான் வந்து மாற்றங்களே வருது. நல்லா படிச்சுட்டு இருந்தவன் மோசமாகிறதுக்கும் மோசமானவன் நல்லா ஆகிறதுக்கும் காலேஜ் ஒரு ரொம்ப முக்கியமான தருணம். அது நீங்கள் காலேஜ் டீச்சராக இருந்துச்சுன்னா ஐ திங்க் யூ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் தேர் தாட் ப்ராசஸ். அண்ட் நீங்கள் சொல்லணும், நீ இப்படியே படிக்காமல் இப்படி தான் இருந்தேன்னா ஹோல் லைஃப்பும் நீ ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒரு துணி கடையிலையோ இல்லை ஒரு ஜுவல்லரியிலையோ போய் வேலை செய்கிறவனா தான் இருக்க முடியும். அங்கே போய் பொருள் வாங்குறவனா இருக்க முடியாது. நீ எதுவாக இருக்கணுங்கிறது நீயே முடிவு பண்ணுங்கிறது. அந்த மாதிரி நீங்கள் நிறையா ஒரு இன்சைட்ஸ் கொடுத்து அவங்கள கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வைக்கணும் மேடம். பட் யங்கர் ஜென்ரேஷன் மோசமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் இந்தியா த பிரைட்டஸ்ட் கிட்ஸ் தான் இப்போ யூஎஸில் அவார்டாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 குரூப்பும் இருக்குது. ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு கன்வெர்ட் தெம். அது டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் த டீச்சர்ஸ் ஹேவ் டு ப்ளே அண்ட் த பேரண்ட்ஸ் ஹேவ் டு ப்ளே. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் இந்த போன் டென்சிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் போன்ஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவில் காமனஸ்ட் ப்ராப்ளம் இப்போ போன் டென்சிட்டி தான்.
ஸோ ரீசன் வந்து ஒன்று செடன்ட்ரி லைஃபு, செகண்ட் வந்து சன்லைட்டே இல்லாமல் இருக்கிறது. எல்லாமே இப்போ இன்டோர்ஸ்லேயே இருக்கிறது ஜாஸ்தி, ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி, மொபைல் டைம் ஜாஸ்தி, வெளியில் சன் படுற மாதிரி இருக்கிறது கம்மி. ஸோ ஆஸ்டியோபொரோசிஸுங்கிறது 40 இயர்ஸுக்கு மேலே இந்தியாவில் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் 2 விட்டமின்ஸ் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று B12, இன்னொன்று விட்டமின் டி. இந்தியாவில் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய 2 விட்டமின் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12. ஸோ இது மட்டும் மேபி இயர்லி ஒன்ஸோ இல்லை அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸோ நீங்கள் விட்டமின் டி லெவல் பார்க்கணும். அது 20க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மாத்திரைகள் இருக்குது. அது சரி பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் யூ ஹாவ் டு மெயினாக வாக்கிங் அண்ட் சன்ஷைன், இந்த 2 டெஃபினட்டாக இருக்கணும் சார். இது இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபொரோசிஸ் கம்மியாயிடும், போன் டென்சிட்டி நல்லா இருக்கும். பட் ஹானஸ்ட்டாக இப்போ எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டுமே போன் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் உளுந்த உடனே போன் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ போன் டென்சிட்டி மட்டும் நல்லா இருந்தானா உளுந்தா கூட ஃப்ராக்சர் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ இன்றைக்கி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ப்ரிவென்டிவ் மெடிசன். நோய் வர தடுக்கக்கூடிய எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதில் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணும்னா போன் டென்சிட்டி நல்லா இருக்கணும். போன் டென்சிட்டி நல்லா இருக்கணும்னா விட்டமின் லெவல் டி நார்மலாக இருக்கணும். விட்டமின் டி நார்மலாக இருக்கணும்னா சன்ஷைனில் போகணும். அப்புறம் அந்த போனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும்னா வாக்கிங் போகணும். ஸோ இது 2 தான் சார். திஸ் இஸ் போன் டென்சிட்டோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு டெஸ்ட்டு தான். அது விட்டமின் டி பண்ணிட்டோன்னா நமக்கு போன் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து 80 வயசுக்கு மேலே அதிகமாக பார்க்குற ஒரே ஃப்ராக்சர் ஹிப் ஃப்ராக்சர் தான். அண்டு அது 80 வயசில் விழுந்தா கூட ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணும்னா இப்போ ப்ரிவென்டிவாக நம்ம இருக்கணும். டி லெவல் அண்ட் வாக்கிங் சார். இது 2 போதும் சார். சார் வணக்கம் சார். எஸ் சார். எலும்பு கொஞ்சம் தேய்மானமாக இருக்கிறவங்க வாக்கிங் போகலாமா? 100% போகலாம் சார். போக போக மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். எலும்பு தேய்மானம் இருந்தாலும் மசில் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ மசில்ஸ் வந்து அந்த போனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறுத்தவே வேண்டாம் சார். தேங்க்யூ. நிறுத்தவே வேண்டாம். வணக்கம் சார். இப்போ நமக்கு நெஞ்செரிச்சல் வர்றதும் நெஞ்சு கரிப்புக்கும் இது என்ன எதனால் வருதுங்க சார்? இது வந்து உணவுனால் வரதா இல்லை நமக்கு உடல் எதாவது குறைபாடுனால இருக்குங்களா? எனக்கு புரியல சார். நெஞ்செரிச்சல் சொல்கிறாங்களேங்க. நெஞ்சு எரிச்சல். ஆமாம் சார். நெஞ்சு கரிப்பு இந்த மாதிரி இது வந்து நம்ம உணவுனால தான் வருதா இல்லை வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம உடல் எதாவது கோளாறுங்களா இருக்குது? சார் ஒன்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஸ்டமக்கில் சுரக்குது சார். அது டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சுரக்குது. சில பேருக்கு அதிகமாக சுரக்கும். பட் ஆனால் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்க வந்து சாத்விக் ஃபுட்டுக்கு போயிடலாம், ஸ்பைசி ஃபுட்டை கம்மி பண்ணிடலாம். டெஃபினட்டாக நெஞ்செரிச்சல் கம்மியாயிடும். சில பேருக்கு வந்து ஹயாட்டஸ் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து சாப்பிட்டு முடித்ததும் படுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேப் 2 hours இருந்துச்சுன்னா ஸ்டமக்கில் இருக்கிற கண்டென்ட்லாம் சிறுகுடலுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஃபுட் கண்டென்ட் வந்து இந்த ஈசோஃபேகஸ்குள்ளே வராது. அந்த நெஞ்சு கரிப்பு கம்மியாயிடும் சார். ஸ்பைசி ஃபுட் கம்மி பண்ணிடலாம் சார். நன்றி சார். டாக்டர், myself Pradeep. Doctor, you know that person very well. Not only you, everybody knows about that person. எப்படின்னா பாகிஸ்தானி கிரிக்கெட் பிளேயர் வாஷிம் அக்ரம் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, at the age of 17 I am a diabetic, but he performed 22 years in the international cricket. எப்படி டாக்டர் அவரால் மட்டும் அந்த டயபெட்டிக் வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது? இல்லை சார், டயபெட்டிஸ் வந்து நம்ம கையில் இல்லை, வந்துச்சா இல்லையாங்கிறது அது ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் அது எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கோங்கிறதுல தான் இருக்குது. எல்லாம் டயபெட்டிக்ஸ் 90-100 இயர்ஸ் கூட இருக்காங்க. அது ஸோ அந்த லெவல் வந்து 6 கீழே வச்சுட்டா ப்ராப்ளம் இல்லை சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ கேன் ரிமைன் அ டயபெட்டிக் லைஃப் லாங் விதவுட் எனி ப்ராப்ளம் சார். டாக்டர், இப்போ நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு 6 months வந்து நைட் ஷிஃப்ட் எடுத்துகிட்டு பகல் ஃபுல்லாக படுத்து தூங்குறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த 6 monthsக்கு அப்புறம் இப்போது திருப்பியும் பகலில் ஒர்க் இருக்குது அப்படின்னு இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களால சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அந்த தூக்கத்தை
நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? இது ரொம்ப கஷ்டம் சார். பிகாஸ் உள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் டிசைட் பண்ணுது. சர்க்கேடியன் ரிதம்னு இருக்குது. ஸோ அந்த கிளாக் தான் டிசைட் பண்ணுது. ஸோ ஹோல் சிஸ்டமும் மாறிடுச்சு. அது அப்படி திடீர்னு அது ஷிஃப்ட் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் சார். அது நிஜமாகவே கஷ்டம். வீக்லி ஒன்ஸ் நைட் டியூட்டி பண்ணிவிட்டு அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் 6 months நைட் பண்ணிவிட்டு அப்புறம் 6 months டே பண்ணுறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச் இன் தி சிஸ்டம். அந்த ஹோல் கான்செப்டே கூட நம்ம மாற்றலாம். இல்லை அப்படி தான் இண்டஸ்ட்ரி வேலை செய்யும் அப்படின்னு நினச்சா ஹி ஹேஸ் டு அக்செப்ட் இஸ் லைஃப் லைக் தட். பட் அது ரொம்ப கஷ்டம் சார். அது ரெண்டாவது சேஞ்ச் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். அது திருப்பி அந்த மெலட்டோனின் லெவல் அண்ட் பயாலஜிக்கல் கிளாக்கு அப்படி மாத்திரவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறம் அப்படி ஸ்லோவாக அடாப்ட் ஆகிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என் பேர் நடராஜங்க, 56 வயசாகுதுங்க. மலையேற்றம் ஓகேங்களா இல்லை வாக்கிங் ஓகேங்களா? என்னை பொறுத்த மட்டும் இட் டிபெண்ட்ஸ். இப்போ உங்கள் 56 ஏஜுக்கு வாக்கிங் தான் சார் பெஸ்ட்டு. பட் இதில் வந்து நீங்கள் மராத்தினர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டி மேலே போகும்போது டோட்டல் கேலரிக் ரிக்குவயர்மெண்ட்டு, ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே ரொம்ப முக்கியம் அது. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்து மேலே போகலாம். பட் சின்ன வயசுலேருந்து ரொம்ப செடன்ட்ரியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு நான் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா வாக்கிங் தான் சார் பெஸ்ட்டு. தரையில் இப்படி ஒரே சமமாக நடக்கிறது தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.